மக்களே நேத்து ஒரே டுஸ்டம், அதனாலதான் காணொலி போட முடியல. சரி, எதையும் பொருட்படுத்தாம பயிற்சி கொடுத்துக்கு வந்தா வாத்தியார் சனிக்கிழமை அதுமா அவெஞ்சர் சிம்பிள சொக்கா மேல போட்டு பக்காவா வந்தாரு. எப்பயும் போல அவரை பார்த்துனே முதல் மரியாதை கொடுத்துட்டு பயிற்சியை வெற்றிகரமா இன்னைக்கும் போல் இன்னைக்கும் பக்காவா பண்ணி முடிச்சுட்டு ஒரே உற்சாகமா வீட்டுக்கு கிளம்பி போலான்னு நினைச்சா வாத்தியாரு நாளைக்கு பயிற்சின்னு சொன்னார்தான். மண்டையில ஒரே டுஸ்டம். எதனாலனா உடல் கொஞ்ச நாளா நம்ம கட்டுப்பாடை மீறி சுத்தின்னு இருக்கு. நாளைக்கு வாத்தியார் கிட்ட ஓய்வு நாளை கேட்டுருவோம் அப்படின்னு நினைச்சு நம்ம பேச்ச போலான்னு பார்த்தா வாத்தியார் அவெஞ்சர் சிம்பிள சொக்கால குத்தின வரப்பே நான் நினைச்சிருக்கணும். சில சத்தைகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி உணர்த்தின மாதிரி ஒரே குழப்பம். அது புரியும்படி சொல்லணும்னா இன்னைக்கு பயிற்சியிலே கண்கள் எல்லாம் இருந்து வானம் புலிவெடிஞ்சது. அந்த மாதிரி நாளைக்குமே அசக்க புசக்கா நடந்துற போதும் தான் ஓய்வு நாள் கேட்டே ஆகணும்னு சொல்லி வாத்தியார் கிட்ட ஓய்வு நாள அச்சு புச்சி வாங்கிட்டேன். அப்படியே வீட்டு பக்கம் பார்த்து பக்காவா வந்துட்டா நம்ம அண்ணா கோவிந்தனுக்கு இன்னைக்கு விடுமுறை போல. அவன் சும்மா இல்லாம அவன் தொலைபேசி எடுத்து நம்ம தொலைபேசிக்கு கிறுக்கிறு விட்டான். அண்ணா கோவிந்தன் ஆயிட்டானே, அந்த காரணத்தினால சில பல பேச்சுகளை போட்டுன்னு இருந்தேன். கையட நம்மளையும் ஜில்ஜாங் மேக்ஸ் அவர்களையும் வீட்டுக்கு அழைப்பை கொடுத்துட்டான். வர வழியில கேட்டு போட்டுருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் நிப்போம் அப்படின்னு நினைச்சா நம்ம ஜில்ஜாங் மேக்ஸ் அவர்கள் தாண்டி போங்க அப்படின்னு நம்ம கிட்ட ஜோக் கொடுக்குறாரு. உங்கள் தலையை ட்ராக் மேல வைத்தால் தாண்டி போற அவசியம் வேண்டாம், சீக்கிரமாக மிக விரைவில் சென்று விடுவாய் என்று அபியூஸா பேச வச்சுட்டா. நம்மளையே அண்ணன் இந்த வீட்டுக்கு வந்து நிலா பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி செட்டில் காருக்கு வாங்கியிருந்தோம். கொஞ்ச நேரம் விளையாட்டு பகுதிக்குள்ள இறங்கிட்ட மக்களே. முடிச்ச உடனே வயிற்றுக்குள்ள குவா குவான் பசி. இரவு உணவை அண்ணன் வீட்லயே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வீட்டு பக்கம் கிளம்பிட்டேன். சரி மக்களே, பாப்போம், தனிச்சிருங்க.